அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் நல்லதோடர்களான சஹாபாக்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை பேணி வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றி அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அந்த அல்லாஹ்வுடைய வட்டார கருணை என்றும் அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் அவர்களின் சிறப்புகளை பற்றியும் அவர்களை நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்கின்ற வழிமுறை பற்றியும் பல்வேறு வசனங்களை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பள்ளிகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அவருடைய தன்மைகளை பற்றி மேன்மைப்படுத்தக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்றோம் என்கின்ற பெயரில் அதிகப்படியான பள்ளிவாசல்களில் மௌலித் என்கின்ற அந்த அரபி பாடல்களை பாடி வருவதை நாம் பார்க்கின்றோம். இது எதுக்கெல்லாம் செய்யறாங்க, எதுக்காக இது செய்யறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈடுபடுத்தணும், அல்லாஹ்வுடைய புகழை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்யறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துல தான் செய்யறாங்க. ஆனால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு நாம் புகழ வேண்டும், எப்படி நாம் மேன்மைப்படுத்த வேண்டும் என்கிற முறைகளை பற்றி எல்லாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். திருமறை குர்ஆனை பொறுத்தவரை அல்லாஹ் வரஃபஅனா லக ذிக்ரக் அப்படிங்கிறான். நபியே, உம்முடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் அப்படிங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மிக உயர்ந்த ஒரு கண்ணியமான ஒரு நிலையை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். திருமறை குர்ஆனில் ஏராளமான சில வசனங்களை நாம் பார்ப்போமே, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நாம் எவ்வாறு எந்த அடிப்படையில் நாம் பின்பற்ற வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் அபூ மூஸா இப்னு அபீ என்கிற ஒரு சஹாபி, அபூ மூஸா இப்னு அபீ அலா என்கிற ஒரு சஹாபி, அவன் சொல்றான் ஒரு விஷயத்தை. மஸ்ஜித் நபி அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பேரத்தை மஸ்ஜித் நபியில் நான் தொழுதுட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க. நான் தொழுதுட்டு இருக்க ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், நான் தொழுதுட்டு இருக்க தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, அபூ மூஸாவே கூப்பிடுறாங்க. நான் தொழுதுட்டு இருக்கிறதுனால உடனே அவங்க பதில் சொல்ல முடியல. தொழுதுட்டா முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட போய் நான் கேட்கிறேன், என்ன கூப்பிட்டீங்களான்ட்டு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் திருமறை குர்ஆன் அல்லாஹ் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த வசனத்தை பார்க்கறியான்னு கேட்பாங்க. என்ன வசனம்?
யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான்னு தெரியுமா? அல்லாஹ்வும் உங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய காரியத்திற்காக வேண்டி உங்களை அழைக்கக்கூடிய தூதருக்கும், அல்லாஹ்வுக்கும் உங்களை வாழ வைக்கும் காரியத்திற்காக வேண்டி உங்களை அழைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் பதிலளியுங்கள் அல்லாஹ் சொல்றாங்க. நான் தொழுது இருந்தேங்க, தொழுது கொண்டிருந்தால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு காலத்தில் இன்றைக்கு நாம் ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்வார்களேயான நம்ம காலம் வாழ்ந்திருப்போமே. ஆனால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு நாம தொழுது இருக்கும்போது கூப்பிட்டாலும் கூட நம்ம அதை பணியிடணும்னு அல்லாஹ் சொல்றான். தொழுகை முடிச்சுட்டு போனோம்னாங்க இந்த வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். அல்லாஹ்வும் உங்களுக்கு வாழ்வளிக்கின்ற காரியத்திற்காக வேண்டி உங்களை அழைக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் பதிலளியுங்கள். அப்ப அவர் புரிஞ்ச சரி என்ன செய்ய போறது வா, நான் வெளியே போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி இதில் நம்ம என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் தொழுது கொண்டிருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தால் தொழுகையை முடிச்சுட்டு போய் என்னன்னு கேட்கணும்னு அல்லாஹ் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட வேண்டும் என்பதில் அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஆர்டர் போடுறான்னு பாருங்க, கட்டையிடுறான்னு பாருங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவது கட்டாயமான கடமை என்பதில் எல்லா விதமான யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு போட வேண்டும், அவளை பாராட்டணும். எந்த அளவுக்குன்னா திருமறை சூரத்துல் ஹுஜராத் ஆரம்பமாக இருக்கிற வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் யா அய்யுஹல் ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஹுஜராத்துடைய முதல் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே லா துகத்திமு பைன. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மேலாக நீங்கள் முந்தி எந்த வார்த்தை சொல்லக்கூடாது. லா துகத்திமு பைன யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு, அவர்களுக்கு முன்பாக நீ எந்த வார்த்தை நீங்க பயன்படுத்தணும், சத்தமே உயர்த்தக்கூடாது. அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்களே, ஆனால் அந்த முடிவுக்கு மேலே நீங்க ஒரு கருத்து சொல்லக்கூடாது. இது எதுக்காக ஏற்பட்டுச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எதுக்காக இந்த சம்பவம் சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பனூ தமீம் ஒரு கூட்டம் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்க, உமர் கத்தாப் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த பனூ தமீம் கூட்டம் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு ஒரு தலைவரை நீங்க நியமிச்சு கொடுக்கறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை யாரை நியமிக்கிறான்னு பார்த்துட்டு பொழுது அபூபக்கர் சித்திக் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தாக்கா இப்னு மஅபத் என்ற ஒரு சஹாபியை சொல்லி அவர் கொஞ்சம் திறமையான ஆளுமா, நல்ல பொருத்தமான ஆளு, அதனால தாக்கா இப்னு மஅபத் நீங்க தலைவரா போடுங்க. உமர் கத்தாப் என்ன சொல்றாங்க, இல்ல அக்ரா இப்னு ஹாபிஸா போடுங்கங்கறாங்க. அவர் ஒரு ஆளை சொல்றாரு, இவர் ஒரு ஆளை சொல்றாரு. தாக்கா இப்னு மஅபத் தான் நீங்க போடணும்னு அபூபக்கர், அக்ரா இப்னு ஹாபிஸா தான் போடணும்னு உமர் கத்தாப் ரெண்டு பேரும் அப்படி சத்தம் போட்டுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்காங்க. உமர் கத்தாப் கோபம் வருது, கோபம் சொல்றாரு, அபூபக்கர் கோபம் வருது, சொல்றாரு உமரை பார்த்து, எனக்கு எப்பவுமே மாற்றமா சொல்லணுங்கிறத அவனுக்கு குறிக்கோளா, நான் ஒரு சொல்லிட்டு நீ எப்படி இது ஒரு ஆளை சொல்லலாம். ரசூலுல்லாஹ் கருத்து கேட்கிறாங்க, யாரை போடலாம், நீ ஒரு ஆளை சொல்ற, நான் ஒரு ஆளை சொல்றேன். அப்பதான் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல் ஈமான் கொண்டவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய கருத்துக்கு முன்னாலே நீங்க முந்திரக்கூடிய எந்த கருத்தும் முந்தக்கூடாது. அதற்கு அடுத்தபடி அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல் ஆமனு லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தி நபி வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதி அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். ஈமான் கொண்டவர்களே நபி இருக்கும் பொழுது நபியுடைய சப்தத்துக்கு மேல அந்த சப்தத்தை நீங்க உயர்த்தக்கூடாது. வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதி, உங்களை நீங்கள் சிலரை எப்படி அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதே போன்று ரசூலுல்லாஹ் சத்தமோடு கூப்பிடக்கூடாது. அப்ப கூப்பிட்டீங்க நான் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும். ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்துக்கு மேல சத்தம் போட்டீங்கன்னா அமல்கள் எல்லாம் அழிந்து விடும். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நபிகள் நாயகம்
சாபித் இப்னு கைஸ் என்ற ஒரு சஹாபி. அந்த சஹாபி 2 நாள் தொழுகைக்கு வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாபித் கைஸை விசாரிக்கிறார். நான் தொழுகைக்கு ஆளாக எங்க போயிட்டாரு, உடம்பு சௌகரியா எழுந்து போயிட்டாரா என்ன? இதுல ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு இன்னொன்று இருக்கு தெரியுங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பொறுத்தவரைக்கும் வந்தாங்க, இமாமுக்கு நான் தொலை வச்சாங்க, போனாங்கன்னு இல்லை. யார் யாரும் தொலைக்கு வந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் மிஸ் ஆகிருக்கிறாங்க, யாரெல்லாம் வரலன்ற கூட கவனிக்கிறாங்க பாருங்க. சில படியெல்லாம் இருக்கும். ஹஸரத்துக்கு பாரு 16 பேர் 4 பேர் மட்டும் தொழுவாங்க. அதில் ஒரு ஆள் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க, என்ன அவங்க காரணம் கேட்கலாம். ஒரு 10 பேர் தொழுதா கூட ஒரு ஆள் மிஸ் ஆகிடுச்சு, 2 நாளை காணாம. ஒரு பக்கத்தில் காணணும்னா சரி, 2 பக்கத்தில் காணணும்னா சரி, 2 நாளை காணணும்னு அவங்க விசாரிப்பாங்க. தொழுவதே 8 பேர் 10 பேர், அதில் ஒரு ஆள் காணாமட்டா தெரியும். உடனே ஹஸரத்துக்கு தெரியும். சலாம் கொடுத்து முடிச்சவங்க இந்த பக்கம் 5 பேர் இருப்பாங்க, அந்த பக்கம் இருப்பாங்க, ஒரு ஆளை காணணும்னு கேட்கலாம். ரசூலுல்லாஹ் 5 பேர் 10 பேரா தொழுவாங்க. எந்த அளவுக்கு தானி சொல்லக்கூடிய சஹாபாக்கள் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆமீன் சொல்லுவோம். மஸ்ஜித் நபி அலல்ன்றாங்க. சொல்றாங்க 200க்கு மேற்பட்டவங்க, ஒவ்வொரு பக்கமும் 200க்கு மேற்பட்டவங்க நான் தொழுவோங்கிறாங்க. 200க்கு மேற்பட்டவங்கடா ஒரு ஜும்மா தொழுகை மாதிரி இருக்கும். இவ்வளவு பேருக்கு மத்தியில் ஒரு ஆள் வரல, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்புகளை சொல்றதா இருந்தா எத்தனையோ சொல்லிட்டே போறோம். அவங்க இவ்வளவு பேர் தொழுகிறாங்க. அப்ப யாரெல்லாம் தொழிலுக்கு வந்திருக்கிறா, யாரெல்லாம் தொழிலுக்கு வராம இருக்கா, இவங்க 2 நாள் காணாம, இவங்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப சஹாபாக்கிட்ட கேட்கிறாங்க, சாபித் இப்னு கைஸ் 2 நாள் காணாம எங்க போயிட்டாரு? உடம்பு சரியில்லையா, இல்ல ஊர்ல இல்லையா? ஒரு சஹாபி ஊர்ல இருப்ப ஏன் வரல? ஜமாத்துக்கு வரக்கூடிய ஆளை ஏன் காணோம்? போய் கேட்டுவாங்க, என்ன வீட்டுல இருக்காரு. ஒரு சாமி அனுப்புறாங்க, அவர் போய் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் நீ வரலையா, 2 நாள் பள்ளிக்கு வரலையா, ஏன் வரலன்னு கேட்கறாங்க. சாபித் இப்னு கைஸ் சொல்றாரு, விஷயம் தெரியுமா, நான் ரசூலுல்லாஹ்ட்ட பேச முடியாது. சில பேரை பார்த்தீங்கன்னா இயற்கை சத்தம் போட்டே தான் பேசுவாங்க. சத்தம் இல்லாமல் பேசலாம் சொல்லுவாங்க. பேச்சு அப்படின்னா சத்தம் போட்டே தான் பேசப்படாம எதுக்கு இப்படி நீ கத்து சாதாரண விஷயத்துக்கு எப்படி சத்தம் போடுறான்னு சொல்லுவோம். சாபித் இப்னு கைஸை பொறுத்த வரைக்கும் சுபாவமே என்னன்னா சத்தம் போட்டு பேச முடியாது. என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சத்தம் போட்டு தான் பேசுவார். அவருடைய சுபாவம் அது. அவர் சொல்றாரு, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வசனம் இறங்கிச்சு பாத்தியா, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் உங்க சத்தத்தை உயர்த்தக்கூடாது. உங்களை சிலரை பற்றி அழைக்கிற மாதிரி ரசனை சத்தம் போட்டு கூப்பிடக்கூடாது. அப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டால் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் அமல்கள் எல்லாம் அழிந்து போகும். நல்லா சொல்றானே, நான் இதுவரைக்கும் நான் சொல்லிட்ட சத்தம் போட்டு தானே பேசியிருக்கிறேன். அப்ப எனக்கு தெரியும் அமல்கள் நாசமா போச்சு, அழிஞ்சு போச்ச. அப்ப நான் நரகவாசி எனக்கு பயமா இருக்குது, எனக்கு வெக்கமா இருக்குது, நான் பள்ளிக்கு வரதுங்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு சஹாபிட்ட சொன்னோட அவர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சாபித் இப்னு கைஸ் சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க அப்படியே சொன்னாருப்பா, அவர்கிட்ட போய் சொல்லு, நீ நரகவாசி கிடையாது, நீ சொர்க்கவாசின்னு போய் சொல்லுங்கிறான். அவர் போய் சொல்றாரு, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் ரசூலுல்லாஹ்ட்ட சொர்க்கவாசி நச்சை சொன்னாங்க பாருங்க, அது இவரும் ஒரு ஆள், நீ நரகவாசி கிடையாது, நீ சொர்க்கவாசி தான் வாங்குறாங்க. அதுக்கு பிறகு அவர் சந்தோஷமா வர்றாரு. எதுக்காக நம்ம சொல்றோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மையை, அவருடைய புகழை அல்லாஹ் அந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கின்றான். நம்மளும் அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய புகழை உயர்த்த வேண்டும். நாமளும் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் பாட வேண்டும். எப்படி பாடணும்? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அழகா சொல்றானே, அவர்களை பின்பற்றுவதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு பள்ளிவாசல் வந்து 10 நாள் 12 நாளைக்கு உட்கார்ந்து நான் அரபி பாடல் படிச்சிட்டோம்னா அவனோட முடிஞ்சு வச்ச நம்ம வேலை இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கை நபிகள் நாயகம் இரவு இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்க செல்கின்ற பொழுது எப்படி நமக்கு வழிகாட்டு உண்மை வழிகாட்டாம இருக்கிறாங்களா?
ரசூலுல்லாஹ்வை நான் பின்பற்றுகின்றோம், ரசூலுல்லாஹ்வை புகழ்கின்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ் செய்த ஒவ்வொரு செயல்களும் இந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். படுக்கைக்கு செல்லும் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. படுக்கைக்கு நீங்க படுக்கைக்கு செய்யுங்கன்னு சொன்னா குல்வல்லாஹு குல்லவர்கள் குல்லவர பின்னாசி ஓதுங்க, ஆயத்துல் குர்சி ஓது, சுப்ஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33 அல்லாஹ் அக்பர் 34 ஓது, உடம்புறம் கடைபிடிங்க. பிறகு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக். அது மாதிரி ஒரு துஆ, அல்லாஹ் அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜஅது வஹ்ரி இலைக் ரஹ்மத்தன் வ ரஹ்மத்தன் இலைக் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்த என்று சொல்லி நீங்க கேட்கறாங்க. இந்த விஷயத்தை நாம் எத்தனை பேர் செய்ய வச்சு பாருங்க. குறிப்பாக ரசூலுல்லாஹ் நாங்கள் புகழ்கின்றோம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேள்வி, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யறீங்களா? ரசூலுல்லாஹ்வை புகழ்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதாக இருந்தால், ஒவ்வொரு விஷயத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு யோசிக்கணும். தலை சீவிரத்தை கூட சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி வர்றாரு, தலைமுடி தலை அப்படி விரிச்சு போட்டு கிடக்குது, என்ன செய்யாம தாறுமாறா கிடக்குது. ரசூலை கண்டிக்கிறாங்க, அவர் கூப்பிடுங்க, அவருக்கு என்ன வாங்கிறது காசு இல்லையா, சீப்பு இல்லையா? யார் தலையை மூடி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எண்ணெயை தேய்த்து தலையை மாறிக்கொள்ளும் பட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கிறாங்க. தலைமுடியும் கூட பட்டத்திலேயே போடாத. இன்னைக்கு எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் வழி பின்பற்ற சொல்லக்கூடிய அழைப்பு ஒழுங்கா முடிவெட்டான்னு பாருங்க. ஒழுங்கா முடிவெட்டக்கூடிய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளை காலேஜ் படிக்கிறா, 10வது மேல போயிட்டான்டா ஒரு மாதிரி முடிவெட்ட ஆரம்பிச்சாலும் யோசிக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி எப்படி பராமரிக்க சொன்னார்களோ அதை கூட நம்முடைய வீட்டுடைய பிள்ளைகளை பராமரிக்காமல் நாம் இருப்போமே ஆனால் நம்ம ரசூலுல்லாஹ் வழி எப்படி பின்பற்றணும் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். இப்படி ஓரளவு ஒரு மாதிரி பண்ணிட்டான்னு வச்சுடுங்க, ஒரு மாதிரியா விட்டுட்டான்டா கஞ்சா கோஷல சேர்றான்னு அர்த்தம். அதில் மெம்பர் ஆகிட்டான். அது முதல்ல தலைமுடியை தான் பார்க்கணும், முதல்ல தலைமுடியில தான் ஆரம்பிக்கிறாங்க. தலைமுடி ஒரு மாதிரியை விட்டான்னு வச்சுக்கிடுங்க, தலைமுடி ஒரு மாதிரி விட்டு ஆரம்பிச்சான்னு சொன்னா கோஷ்ல சேர்ந்தாச்சு, ஒண்ணு கஞ்சா பழக்கம் வந்தாச்சு, இல்ல மெம்பர்ஷிப்ல கையெழுத்து போட்டான்னு அர்த்தம். வந்துடலாம். தலைமுடி பராமரிப்பதில் இருந்து கழிவிடம் செல்கின்ற வரைக்கும் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாரிசிகளுக்கு வந்து இஸ்லாத்தை சேர்ந்தவர். அவர் கிண்டல் பண்ணார் லீடர்கள்லாம், என்னையா இந்த முகமது பின்பற்றுகிறேன், அவர் என்னவெல்லாம் சொல்லியிருக்காரு, என்ன 1க்கு 2க்கு போறவங்க சொல்லித்தருவார். அவங்க தூதர் 1க்கு 2க்கு போறதையுமே சொல்லித்தருவார். அதாவது மலஜலம் கழிக்கூடிய ஒழுங்குமுறையை கூட அழகா சொன்னாங்க. சொன்னதுனாலதான் இன்றைக்கு நம்முடைய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எந்த இடத்துல வந்து பொதுவாக ஆண் நடமாடிக்கிட்ட நம்ம ஆம்பளை பையங்களை பொம்பளை பையங்களை உட்காந்து போறதை பார்த்து யோசிச்சு பாருங்க. 1க்கு 2க்கு போகக்கூடிய முறை எந்த அளவுக்கு சொன்னாங்கட்டா, சிறுநீர் கழிப்பதை பற்றி கபர்ல விசாரிக்கப்பட்டாங்க. அந்த ஊடே விட்டாங்க. எதுக்காக வேண்டி? மக்கள் பார்க்கின்ற மாதிரி சிறுநீர் கழிக்கின்ற இடத்தை தேர்ந்தெடுத்தால், மக்கள் போய்கிட்டு வந்துட்டு இருக்க நேரத்தில் நீ சிறுநீர் கழிச்சுட்டு இருக்க, சிறுநீர் கழிக்கின்ற பொழுது மறைவிடத்தை மூடவில்லை என்றால், அல்ல சிறுநீர் கழித்ததுக்கு பிறகு சுத்தம் செய்யவில்லை என்றால் கபர்ல வேற வேண்டாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா போட்டதுனாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம். எங்கனாலும் போகலாம், நம்ம ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு மொழிவுக்கு போறோம், முதல்ல என்ன கேட்பாங்க? சாப்பாட்டை பத்தி யாரும் கேட்கவே இல்லை. எனக்குலாம் சாப்பிடலாம், பிஸ்கட்டை கூட கையில் போயிடலாம். பாத்ரூம் வசதி இருக்குமா? பாத்ரூம் வசதி இருக்குமா? நம்ம ஒரு மாநாட்டுக்கு போறோம், அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், வெளியூர் போறோம், வரலாம். பாத்ரூம் ஏன் அப்படி கேட்கிறோம்? அவ்வளவு முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன விஷயத்துக்கு கூட சல்மான் பாஷா கேட்கறாங்க, உங்க தூதர் என்ன 1க்கு 2க்கு போறீங்களாமா சொல்லிட்டாரு. அவர் சொன்னார், ஆமா அல்லாஹ்வுடைய தூதர் மலஜலம் கழிப்பதனுடைய ஒழுங்குமுறையை கூட இவர் சொல்லி தந்தாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் திருமணமாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், தலையை எண்ணெய் தேய்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், படுக்கிறதா இருக்கட்டும், சாப்பிடக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றாரோ
அதன் அடிப்படை நாம் செயல்படுவோமே ஆனால் அப்பதான் நம்ம ரசூலா பின்பற்றுறோம், ரசூலா மதிக்கிறோம்னா. பாட்டு படிச்சு போறதுனால எந்த மதிப்பும் கிடையாது. ரசூலா 12 நாளைக்கு ஒரு பாட்டு, அரபி பாட்டு, அவ்வளோ அதோட முடிஞ்சு வச்சு போக வேண்டியதான். அப்ப அன்றாடத்துக்கு தொழுகை, அன்றாட வாழ்க்கை இருக்குத, அன்றாட உணவு இருக்குத, அன்றாட படுக்கிறவன், அன்றாட மலைகளை வைக்கிறவன், அன்றாட வியாபாரம் பண்றவன், அத்தனை விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படை நாம் வாழ்ந்தால்தான் உண்மையில் நாம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு முஹப்பத்துள்ளாக இருக்க முடியும், பின்பற்றக்கூடியவராக இருக்க முடியும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அவர் அல்லாஹ் ஜல்ல வத்தால் நாம் அனைவரையும் ஆய்வு உருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க.